வாழ்வாதாரம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கோலாகலமாக திருமணம் நடத்தி வச்சு அவங்க வாழ்வாதாரத்துக்காக பெட்டிக்கடையும் வச்சு கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையே மாத்திரி இருக்காங்க திருப்பூர் இந்திரா சுந்தரம். கொரோனா காலத்துல ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி, திருமண உதவின்னு உதவி செய்யறதையே தன்னோட வாழ்க்கையா மாத்திக்கிட்டவங்க தான் திருப்பூர் இந்திரா சுந்தரம். இதுக்காகவே இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு தொண்டு நிறுவனமும் நடத்திட்டு வர்றாங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு இல்லாதப்பட்டவங்களுக்கு தன்னோட சொந்த வருமானத்துல உதவிகளை செய்யற இந்திரா சுந்தரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக எந்தவித நன்கொடையும் வசூல் பண்றது கிடையாது. எல்லா உதவியுமே சொந்த பணத்துல தான் செஞ்சுட்டு வர்றாங்க. உதவின்னு கேக்குறவங்களோட தேவை அறிஞ்சிருக்கிற இடம் தேடி போய் உதவுறாங்க. அந்த வரிசையில இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி தம்பதியருக்கு திருமணம் நடத்தி வச்சு வாழ்வாதாரத்துக்காக ஒரு பெட்டி கடையும் வச்சு கொடுத்து லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். அதாகப்பட்டது என்னன்னா, மயிலாடுதுறையை சேர்ந்த 57 வயசான பெற்றோரை இழந்த மாற்றுத்திறனாளி சௌரிராஜன்கிற முரளியும் அதே பகுதியை சேர்ந்த 47 வயசான மாற்றுத்திறனாளி லதாவும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பியிருக்காங்க. ஆனா திருமண வயசு கடந்து பல வருஷங்களானதால இனிமே கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு வாழ்ந்திருக்காங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. உடனே மயிலாடுதுறைக்கு நேர்ல போன இந்திரா சுந்தரம் 2 பேரு குடும்பத்திலையும் பேசி கோலாகலமா கல்யாணத்தை நடத்தி அதுக்கான முழு செலவையும் தானே ஏத்துக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி, பாத்திரங்கள், சீர்வரிசைகள், அப்புறம் அரை பவுன்ல தாலி, கம்மல் மூக்குத்தி, மெட்டி கொலுசுன்னு எல்லாத்தையும் வாங்கி மணமக்களுக்கு கொடுத்து சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சிருக்காங்க. அதோட மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில்ல கல்யாணத்தை நடத்தி வச்சு கல்யாண சாப்பாட்டு செலவையும் கொடுத்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. இந்திரா சுந்தரமும் தொண்டு நிறுவன செயலாளர் ராஜா முகம்மதுவுமே மணமக்களோட பேரண்ட்ஸா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. கல்யாணத்துல ட்ரஸ்ட் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, திவ்யா, சித்ரா, யாசின் மற்றும் ரவி, அமர்நாத், கௌதம் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. திருமணத்தை நடத்தி வச்சதுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளியான முரளி தம்பதியருக்கு அவங்க வீட்டு முன்னாடியே ஒரு பெட்டிக்கடையும் வச்சு கொடுத்து அதுக்கான பொருட்களையும் ஒண்ணு விடாம வாங்கி கொடுத்திருக்காங்க. ஒரே நாள்ல லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆனதுல மணமக்களுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். கல்யாணத்தையும் நடத்தி வச்சு வாழ்வாதாரத்துக்கு பெட்டி கடையும் வச்சு கொடுத்த இந்திரா சுந்தரத்துக்கு பாராட்டுகள் குவியுது. இன்னும் பல பேருக்கு தேவைகள் இருக்கு. என்னோட சேவைகள் தொடரும்னு சிம்பிளா சொல்றாங்க இந்திரா சுந்தரம். நான் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எங்களோட தொண்டு நிறுவனத்தோட சிறப்பே வந்து நாங்க யார்கிட்டையும் எந்த ஸ்பான்சரும் வாங்குறது இல்லை. எங்களோட சொந்த பணத்துல தான் நாங்க இது வரைக்கும் எல்லாமே உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், கணவனால் கைவிட்டப்பட்ட பெண்கள், திருநங்கைகள், கல்விக்கு, மருத்துவத்துக்கு, இது எல்லாத்துக்குமே நாங்க உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். யார் எந்த உதவி கேட்டாலும் அது எந்த ஊரா இருந்தாலும் அங்க நேர்ல போய் பார்த்து அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க அந்த உதவியை நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப மயிலாடுதுறையில ஒரு 15 நாளைக்கு முன்னால வந்து ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க வந்து மாற்றுத்திறனாளி, அவருக்கு வயசு 57, ஒரு 1.25 அடி தான் இருப்பாரு. அவருக்கு வாழ்வாதாரத்துக்கும் அவரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டு அங்க நேரா போனேன். போய் பார்த்ததுல வந்து நேர்ல போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து ராஜான்னு ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுத்து அங்க வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஆவின் பால் பூத் வந்து அலர்ட் ஆயிருக்கு. பட் அவரோட ஹைட்டுக்கு அது வந்து ரொம்ப நேரம் அங்க உட்காந்து பார்க்க முடியறது இல்லை. அதனால வீட்லயே வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெட்டிக்கடை வச்சா நல்லா இருக்கும்னு அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதரவு கொடுத்த ராஜாவும் வந்து அவரோட குழந்தைய வந்து அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது ரொம்ப வெகுளி, பேச தெரியாது. அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஆதரவு வேணும், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி நாங்க பண்ணலான் இருக்கோம். நாங்க நேர்ல போய் பார்த்தோம்னா அவங்களோட வறுமை வந்து எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, நான் பெட்டிக்கடையும் வச்சு கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு கல்யாணமும் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி போய் முந்தா நாள் அங்க போய் 3 நாள் ஆச்சுங்க. நாங்க பார்த்துட்டு வந்து அதுக்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து நாங்க திருப்பூர்ல வாங்கிட்டு நாங்க 3 நாளைக்கு முன்னாலே அங்க போயிட்டு முந்தா நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டிக்கடையே திறந்து வச்சோம். நேத்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணத்துக்கு வேணுங்கிறது வந்து தாலி, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தோடு, மெட்டி, கொலுசு, துணிமணிகள், பாத்திரம், தலகாணி பாய், அவங்க முறைப்படி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து சீர்வரிசை தட்டோட கொண்டு போய் அவங்களுக்கு சிறப்பா முன்ன நின்று நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல ஒண்ணு இவர் மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கல்யாணம் மெயினா எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து இந்த வயசுல கல்யாணமானு கேட்பாங்க. பட் அந்த கல்யாணம் எதுக்குன்னா அவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆதரவா இருக்கணும், ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணம் பண்ணினது. அந்த ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல ரொம்ப தெரிஞ்சுது. இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஐபிசி தமிழ் மீடியா, ஐபிசி மங்கைன்னு சென்னையில இருக்காங்க.
அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அது தமிழ் மீடியா, ஐபிசி, மங்கை, இன்னும் அவங்க 2-3 சேனல் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இதை வந்து இந்த கல்யாணத்தை ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பவே ஒரு 1/4 மணி நேரத்துல வந்து அவங்க எல்லாம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண மாதிரி வந்து அவங்க அதை போட்டாங்க. நாங்க வந்து யாருக்கிட்டையும் எந்த ஸ்பான்சரும் எதிர்பார்க்காம என்னோட சொந்த பணத்துல 1 ரூபா கூட நாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாங்கல. நாங்க எங்க சொந்த பணத்துல இது ஒரு சேவையா நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா உறவா சேவையான்னு பார்த்தா நான் உறவு வேண்டாம், சேவையே என்னோட உயிர் மூச்சுங்கிற மாதிரி இந்த சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இத வந்து அவங்க வந்து எடுத்து போட்டு அதுல வந்து அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை அளிக்குது. இருந்தாலும் இதை நான் சேவையா செய்யும் போது அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது சரி, சந்தோஷமா அவங்க பண்ணிட்டு போகட்டும். ஆனா இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியது. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, எஃபிலயும் அந்த அளவுக்கு கிடையாது. எனக்கு அந்த இதுல எந்த வருமானமும் எனக்கு வர கிடையாது. இதுலயும் இன்னும் ஓப்பனா நான் வந்து சொல்ல போனா என்கிட்ட கையில காசே இல்லைனாலும் என்னோட நகையை வித்துதான் நான் இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். சில நேரத்துல இதையும் நான் பண்ணியிருக்கேன். இது முழு மூச்சா நான் வந்து இது முழு சேவையாவே இதை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நான் 80G கூட இதனாலதான் நான் வந்து வாங்கினா அதுலயும் நான் ஸ்பான்சர் வாங்குவேன்ட்டு அதை நான் வாங்கவே இல்லை. இது வந்து அவங்க உண்மையுமே வன்மையா கண்டிக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சேவை செய்யறவங்களோட எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கிறது வந்து தயவு செஞ்சு அங்க விட்டுருவணும். நன்றி.